இப்போ இந்த ஏபிஎஸ்ல நம்ம கார்ல பிரச்சனை இருக்கு அப்படிங்கறத எப்படி இதுல ஏதாவது ஒரு சென்சார் போயிருச்சுன்னா இந்த சென்சார் தான் போயிருச்சு. இப்போ இத மாத்தணும் அப்படின்னா நமக்கு எவ்வளவு பட்ஜெட் ஆகும்? அதாவது இப்போ மாருதி இந்த மாதிரி வெஹிக்கிள்லாம் எடுத்தீங்கன்னா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிர்லாஸ் பார்வை. நம்ம கார்ல பிரேக் அப்படிங்கிறது ஒன்று இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்போ அந்த பிரேக் எதுக்காக? காரை நிப்பாட்டுறதுக்கோ ஸ்லோ பண்ணுறதுக்கோ இருக்கும். அதில் ஏபிஎஸ் அப்படிங்கிற ஒரு டிவைஸ் வந்து இருக்கு. அப்போ அந்த ஏபிஎஸ் அப்படிங்கிறது நம்ம காரில் எதுக்காக இருக்கு, எந்த அளவுக்கு அது இம்பார்ட்டன்ட், கவர்மெண்ட் வந்து எதுக்காக ஏபிஎஸ் அப்படிங்கிறத மேண்டேட்ரியா ஈவன் லோ பட்ஜெட் காரில் கூட கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம். அது மிகப்பெரிய வேலை வந்து பண்ணுது. நம்மளோட காரோட சேஃப்டிக்கு பெரிய அளவில் அது வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். அப்படி என்ன மாதிரி அது ஒர்க் பண்ண போகுது அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயில்டாக டீகோட் பண்ணி அக்கா நம்ம பிரித்து நம்ம பார்க்க போகிறோம். செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இந்த கண்டென்ட் வந்து கண்டிப்பாக இருக்குங்கிறதுல எந்த டவுட்டும் இல்லை. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எஃபர்ட் உங்களை வந்து ரீச் ஆகும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டெமோவை பார்க்குறக்காக நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, ரெட் ஹில்ஸில் இருக்கிற கலாம் கார்ஸ், ஒரு ஆட்டோமொபைல் என்சைக்ளோபீடியா அப்படின்னு சொல்லலாம். நமக்கு என்ன கண்டென்ட் வேணாலும் இங்கே வந்தோன்னா அத்தனை பார்ட்ஸும் நமக்கு ரெடியாக கிடைக்கும். ஸோ அதனால தான் இங்கே வந்திருக்கிறோம். ஸோ இந்த வீடியோவோட எண்டில் ஒரு எக்ஸ்பர்ட்டோட ஒப்பீனியன் நம்ம கேட்க போகிறோம். இந்த ஏபிஎஸ்ல என்னென்னலாம் பிரச்சனை வரும், எப்படி அதை நம்ம கண்டுபிடிக்கிறது, அதை எப்படி சர்வீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். காரில் பிரேக் அப்படிங்கிறது எதுக்கு இருக்குது அப்படின்னா, காரை ஸ்லோ பண்ணுறதுக்கோ இல்லை காரை நிப்பாட்டுறதுக்கோ இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்போ நம்ம அதை நிப்பாட்டுறதுக்கு என்ன பண்ணுறோம்? அந்த பிரேக்னு ஒரு பெடல் இருக்குது. அந்த பெடலை நம்ம அமுக்குறோம். அப்படி நம்ம காலை வச்சு இந்த பெடலை அமுக்கும் போது இதில் ஆயில் வந்து சர்க்குலேட் ஆகுது. இப்போ ஹைட்ராலிக்கில் தான் இந்த பிரேக் வந்து ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா பிரேக் ஆயில் அப்படின்னு சொல்லி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. அந்த ஆயில் இங்கே நீங்கள் காருக்கு அடியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மெட்டல் ஹோஸில் ட்ராவல் ஆகும். இது ரியருக்கு இப்போ ட்ராவல் ஆகி போயிட்டுருக்கு. இதெல்லாம் ப்ராப்பராக கன்சீல் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. பட் உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இதில் கீழே இருக்கிற அந்த கார்டெல்லாம் ரிமூவ் பண்ணி உங்களுக்கு நான் இங்கே டிரான்ஸ்பரண்டாக காமிச்சிட்டு இருக்கேன். அப்போது நம்ம அமுக்கிற இந்த ஃபோர்ஸே அந்த ப்ரெஷரை கிரியேட் பண்ணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா நீங்கள் அமுக்கிற ஃபோர்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லலாம். அதை மல்டிப்ளை பண்ணணும், அதை பூஸ்ட் பண்ணணும். அதுக்கு தான் பூஸ்டர் அப்படின்னு சொல்லி ஒன்று அவைலபிளாக இருக்குது நம்ம காரில். இந்த மாதிரி ஒரு டிவைஸ் வந்து நீங்கள் உங்கள் காரில் ஃப்ரண்ட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. மோஸ்ட்லி எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அந்த பிரேக்குக்கு அப்படியே மேலே அந்த ஃப்ரண்ட்டில் போனட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுதான் வந்து நீங்கள் அமுக்கிற அந்த பிரேக்கு. நீங்கள் அமுக்கிறது கொஞ்சம் தான் அமுக்குவீங்க. ஆனால் இந்த பக்கம் அது மல்டிப்ளை ஆகி உங்களுக்கு வெளியில் வரும். அப்போது இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் ஒரு வேக்கம் தான். இதுக்குள்ளே டயஃப்ரம்னு சொல்லி ஒரு ரப்பரில் ஒரு மெட்டீரியல் இருக்கும். அது வந்து நீங்கள் அமுக்கும் போது ஆக்சுவேட் ஆகி இந்த பக்கம் அதிகமான ஒரு ஃபோர்ஸை வந்து ஜென்ரேட் பண்ணும். இந்த வேக்கம் எப்படி கிரியேட் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு விதமாக சொல்லலாம். பெட்ரோல் கார் அப்படின்னு நம்ம எடுக்கும்போது உங்களுக்கு இன்ஜின்ல இருந்து ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த வேர்க்கமையை இதுக்குள்ளே ஃபீட் பண்ணி தான் அந்த இது ஆக்சுவேட் பண்ணுறாங்க. அதனால தான் நம்ம சொல்கிறோம், இன்ஜின் ஆஃப் ஆயிடுச்சுன்னா பிரேக் வந்து ஹார்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லி. அப்போ ஹில் ஸ்டேஷனில் நீங்கள் டவுன் ஹில் வரும்போது நிறைய பேர் இன்ஜினை ஆஃப் பண்ணிட்டு கீழே இறங்குவாங்க. அப்படி இறங்கும்போது பிரேக்கு பிடிக்காது. அதுக்கு காரணம் இந்த ப்ரெஷர் பூஸ்டர் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகாது. இது ஒர்க் ஆகணும் அப்படின்னா இன்ஜின் கம்பல்சரி ஆனில் இருக்கணும். அதனால தயவு செஞ்சு டவுன்ஹில் இறங்கும் போது இன்ஜினை ஆஃப் பண்ணிட்டு இறங்காதீங்க. அது ஒரு பெரிய பிரச்சனையை வந்து கிரியேட் பண்ணும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அப்போது இதிலிருந்து டைரெக்டாக எது கனெக்ட் ஆகிருக்கும் அப்படின்னா, ஒரு மெயின் சிலிண்டர் அப்படின்னு சொல்லி இதில் தான் வந்து நீங்கள் மேலே வந்து பிரேக் ஆயில் வந்து நீங்கள் ஊற்றுவீங்க. இது வந்து இதோட கனெக்ட் ஆகிருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்குறோம். அப்போ இங்கே இருந்து தான் ஆயில் வந்து நெக்ஸ்ட்டு உங்களுக்கு பம்ப் ஆகும். அப்போ நெக்ஸ்ட்டு எங்கே பம்ப் ஆகும், அது எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகுது அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். ஸோ இவர் தான் இந்த கண்டென்ட்டோட ஹீரோ அப்படின்னு சொல்லலாம். ஏபிஎஸ் மாடியூல் பல விஷயங்களை நம்ம காரில் இதுதான் மேனேஜ் பண்ணுது. முக்கியமாக பிரேக்கிங் ரிலேட்டடாக பிரேக்கிங்கை டச் பண்ணி தான் அத்தனை சேஃப்டி ஃபீச்சரும் இருக்குது. உதாரணத்துக்கு ட்ராக்ஷன் கண்ட்ரோலாக இருக்கலாம், இஎஸ்பியாக இருக்கலாம், இபிடியாக இருக்கலாம். இது எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணுறது வந்து இந்த ஒரு மாடியூல் தான். இப்போது இதுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத இப்போ ஒவ்வொன்றா பார்ப்போம். இது எல்லாத்தையும் டிஸ்மேண்டில் பண்ணி இங்கே நாங்கள் எடுத்து வச்சுருக்கிறோம். இங்கே நீங்கள் பார்க்குற இந்த மெட்டல் போர்ஷன் தான் இங்கே வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ இதுக்கு பேர் வந்து வால் பாடி அப்படின்னு கூட சொல்லலாம்.
இதில் வந்து மோஸ்ட்லி இது எல்லாமே வந்து சொலினாய்டில் தான் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகுது. இதோட பேக் சைட்லேயும் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதுதான் இது ஒன்னோட ஒன்று இப்படி வந்து உங்களுக்கு அசம்பிள் ஆயிருக்கு. ஸோ இது வந்து சொலினாய்டு. இதுதான் வந்து இதை புல் பண்ணி லீவ் பண்ணி இந்த வால்வை வந்து ஆக்டிவேட் பண்ணுது. அப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேசிக்காக ஏபிஎஸோட ஒர்க் என்ன நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் பிரேக்கிங்கை வந்து நம்ம ஓங்கி ப்ரெஸ் பண்ணால் கூட அந்த பிரேக்கை வந்து அது விட்டு 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 இம்ப்ளிமெண்ட் பண்ணும் அப்படின்னு. ஸோ அதனால ஸ்கிட் ஆகாமல் ஒரு இடத்துல போய் ஸ்ட்ராங்காக நிற்கும் அப்படிங்கிறது தான் நமக்கு தெரிஞ்ச விஷயம். அப்போது அந்த விட்டு விட்டு பிடிக்கிறது அப்படிங்கிறத எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுது அப்படின்னா, இந்த ஒரு சிஸ்டம் தான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுது. இதை வந்து எப்போ இந்த சொலினாய்டு ஆக்டிவேட் ஆகணும், எவ்வளோ சீக்கிரமாக ஆக்டிவேட் ஆகணும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த கண்ட்ரோலர் யூனிட் தான் வந்து உங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணும். அப்போ இதுக்கு இன்புட் வந்து எப்படி வரும்? நம்ம கார்ல இருந்து ஒரு ஃபீட்பேக் சிஸ்டம் கண்டிப்பாக இந்த போர்டுக்கு வேணும். அப்போது கார் எவ்வளோ ஸ்பீடில் போயிட்டு இருக்கு, எந்த டைரக்ஷனில் போயிட்டு இருக்கு, எப்போ சடனாக வந்து ஸ்டேரிங்கை திருப்புறாங்க, இந்த மாதிரி எல்லா இன்புட்டுமே இந்த போர்டுக்கு வந்துச்சு அப்படின்னா, இந்த போர்டு வந்து என்ன பண்ணும், இந்த வால் பாடியை வந்து கண்ட்ரோல் பண்ணி இது எப்போ வந்து ஆயிலை வந்து எவ்வளோ ஸ்பீடாக வந்து விட்டு 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 பம்ப் பண்ணணும் அப்படிங்கிறத இது இம்ப்ளிமெண்ட் பண்ணும். அப்போ இது வந்து ஒரு எலக்ட்ரோ மெக்கானிக்கல் டிவைஸ் தான் அப்படின்னு சொல்லலாம். அப்போது மெக்கானிக்கல் ஒர்க்கும் இதில் இருக்குது, அதே நேரத்தில் மேஜராக எலக்ட்ரானிக்ஸ் ஒர்க்கும் வந்து இதில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் நான் சொன்னது ஆட்டோமொபைலோட ஒரு மிகப்பெரிய மைல்கல் அப்படின்னு சொல்லணும்னா இந்த ஏபிஎஸ் தான். இந்த ஏபிஎஸ் வந்ததுக்கப்புறம் ஆக்சிடென்ட்ஸ் அப்படிங்கிறது மிக அதிகமாக குறைஞ்சிருக்கு அப்படின்னு கூட நம்மளால் சொல்லலாம். அப்போ இது போக இதில் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பம்ப் வந்து உங்களுக்கு இருக்கும். இந்த பம்ப் வந்து இப்படி பின்னாடி வந்து உங்களுக்கு மவுண்ட் ஆகிருக்கும். அதுதான் மவுண்ட் ஆனது இங்கே நீங்கள் பார்க்குறீங்க. அப்போது இந்த பம்ப் என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த மெயின் சிலிண்டர்லேருந்து வர்ற அந்த ஆயிலை இங்கே வந்து புஷ் பண்ணி உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்குது. அப்போ இதில் எப்பவுமே லோடடாக ஆயில் ப்ரெஷராக உங்களுக்கு நிற்கும். எப்போ சொலினாய்டு ஓப்பன் ஆகுதோ அப்போ அந்த டைரக்ஷனில் வால்வ் வந்து போகும். அப்போ நமக்கு 4 வீல் இருக்குது. அப்போ அந்த 4 வீலுக்குரிய அந்த லைன் தான் அவுட்டு தான் இங்கே நீங்கள் பார்க்குறீங்க. அப்போது இதில் எந்த அவுட்டில் எப்போ ஆயில் வெளியில் போகணும் அப்படிங்கிறத இந்த சொலினாய்டு தான் வந்து உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுது. நீங்கள் நினைக்கலாம் நம்ம பிரேக் அப்ளை பண்ணோம் அப்படின்னா 4 வீலும் சேர்ந்து தான் நிற்கணும், அப்புறம் எதுக்கு இந்த ஆயிலை வந்து வேரி பண்ணி நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ நான் அதை பற்றி க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வாங்க. இங்கே ஒரு சின்ன எக்ஸாம்பிளில் நம்ம பார்க்கலாம். அதாவது இஎஸ்சி ஆர் இஎஸ்பி அப்படின்னு நம்ம சொல்கிறோம், எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் ஆர் எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் கார்னரிங் அப்படிங்கிறது தான். இப்போ இங்கே வந்து ஒரு 90 டிகிரி கார்னர் வந்து நீங்கள் பார்க்குறீங்க. இப்படி ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு இருந்த காரு ஒரு டைமில் அப்படியே டேர்னை வந்து சந்திக்க வேண்டிய சூழ்நிலையில் அது இருக்குது. அப்போ இமீடியட்டாக ஒரு டேர்ன் வந்து டிரைவர் வந்து லெஃப்ட் சைடில் ரோல் பண்ணுறாரு. அப்படி ரோல் பண்ணும்போது என்னாகும், இந்த எல்லா வீலுமே வந்து சேம் ஸ்பீடில் இருக்குது அப்படின்னா இமீடியட்டாக உங்களுக்கு ஒரு இந்த கார் வந்து அப்படியே ரொட்டேட் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு வந்து உங்களுக்கு இருக்கும். அப்போது கண்டிப்பாக இந்த 4 வீலோட ஸ்பீடை வந்து வேரி பண்ணியே ஆகணும். எப்படி வேரி பண்ணணும்? இதுக்கு ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா லாரியில் நீங்கள் பார்க்க முடியும். லாரியில் ஒரு கம்ப்ளீட் ஒரு யூ டர்ன் எடுக்கும்போது நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா ரியர் வீலோட எந்த சைடு டேர்ன் பண்ணுதோ அது ஸ்லோவாக மூவ் பண்ணும். அதர் சைடில் இருக்கிற வீல் வந்து ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணும். அது எப்படி அரைவ் பண்ணுறாங்க? பியூர் மெக்கானிக்கலில் டிஃபரன்ஷியல் அப்படின்னு சொல்லி பின்னாடி வந்து ஒரு பானை மாதிரி ஒரு டிவைஸ் இருக்கும். அந்த டிவைஸ் தான் அதுக்கு சப்போர்ட் பண்ணுது. அப்போ காரில் எப்படி சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா இந்த ஏபிஎஸ் தான் முக்கியமான காரணம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போது எந்த சைடு வந்து அந்த டேர்னை ஃபேஸ் பண்ணுதோ அந்த சைடில் இந்த வீலோட ஸ்பீடை வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து லோ பண்ணும். எப்படி லோ பண்ணும்? பிரேக் அப்ளை பண்ணி இதோட ஸ்பீடை ஸ்லோ பண்ணி இந்த வீல ஸ்பீடு வந்து பிரேக் அப்ளை பண்ணாமல் விடும்போது ஓரளவுக்கு ஆக்சுவல் ஸ்பீடில் உங்களுக்கு வரும். அப்போ கார் என்ன ஆகுது அப்படின்னா இந்த டேர்ன் ஆகும்போது எந்த விதமான ஒரு டிஃப்ளெக்ஷனும் இல்லாமல் ரொம்ப ப்ராப்பராக அதோட டைரக்ஷனில் உங்களுக்கு டைவர்ட் ஆகி போயிட்டே இருக்கும். இதுக்கும் மேஜர் ரோல் இந்த ஏபிஎஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படுது. அப்போ இதோட கேலிப்ரேஷன் அப்படிங்கிறதா ரொம்ப இம்பார்ட்டன்ட். மோஸ்ட்லி இந்த ஏபிஎஸ் மாடியூல் அப்படிங்கிறது பாஷோட மாடியூல் வந்து ரொம்ப மோஸ்ட்லி எல்லா கார்லையும் வந்து யூஸ் பண்ணுறாங்க. பட் ஒரு சில லக்ஸுரி கார்ஸில் அவங்கவுங்க பிராண்டில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அந்த யூனிவர்சலான ப்ராடக்டை வாங்கி இவங்க எந்த அளவுக்கு அதை கேலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது, எந்த அளவுக்கு ரோடில் வந்து சாம்பிள்ஸ் எடுத்து மில்லியன்ஸ் ஆஃப் டேட்டா வந்து கலெக்ட் பண்ணி அந்த ஏபிஎஸ் வந்து டியூன் பண்ணுவாங்க. அப்படி டியூன் பண்ணும்போது தான் ஒரு பிராண்டுக்கும் எல்லா பிராண்டும் பாஷ்ல இருந்து வாங்கினா கூட ஒரு சில காரில் நல்லா இருக்குது, ஒரு சில காரில் நல்லா இல்லை. அது முக்கியமான காரணம் அந்த கேலிப்ரேஷன் தான். அந்த டேட்டா எந்த அளவுக்கு கலெக்ட் பண்ணுறாங்க, எப்படி டியூன் பண்ணுறாங்க
அப்படிங்கிறத பொறுத்து தான். ஸோ அப்போ இந்த இஎஸ்சிக்கும் கண்டிப்பாக இந்த ஏபிஎஸ் அப்படிங்கிறது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. செகண்ட் எக்ஸாம்பிள் வந்து இங்க நீங்க பார்க்கலாம். ஒரு வெஹிக்கிள் வந்து ஸ்ட்ரெயிட்டா வந்துட்டு இருக்கு. நடுவுல சடனா ஒரு அப்ஸ்ட்ரக்கிள் மேபி ஒரு ஹியூமன் வந்துருச்சு, இல்ல ஏதோ அனிமல் வந்துருச்சு அப்படின்னா, நம்ம என்ன பண்ணுவோம்? சடனா ஸ்டீரிங்க கட் பண்ணி லெஃப்ட் சைடோ, ரைட் சைடோ இந்த மாரி நம்ம திருப்புவோம். அப்படி திருப்புறதுக்கு அலோவ் பண்ணணும் வித் பிரேக்கிங்ல. கண்டிப்பாக நீங்க பிரேக்கிங் அப்ளை பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் தான் ஸ்டீரிங் வந்து ரோல் பண்ணுவீங்க. அப்படி நீங்க பிரேக் அப்ளை பண்ணும்போது வீல் லாக் ஆகாம இந்த ஏபிஎஸ் வந்து பார்த்துக்கிடும். அப்படி வீல் லாக் ஆயிருச்சு அப்படின்னா, ஸ்டீரிங்கும் சேர்ந்து வந்து உங்களுக்கு லாக் ஆயிரும். அப்ப ஸ்டீரிங் லெஃப்ட் சைடோ, ரைட் சைடோ உங்களால திருப்ப முடியாது. அப்படி விட்டு விட்டு பிரேக்க பிடிக்கும்போது ஸ்டீரிங்கும் சேர்ந்து ரோல் ஆகுது. அதே நேரத்துல எந்த வீலுக்கு எவ்வளோ ஸ்பீடு வந்து ரெடியூஸ் ஆகணும், எவ்வளோ பிரேக் அப்ளை ஆகணும் அப்படிங்கிறத யாஸ் சென்சார் அப்படின்னு சொல்லி ஒரு சென்சார் வந்து நம்மளோட கார்ல வந்து இருக்கும். அது என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த லீனியர் டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கும்போது சடனா டைரக்ஷன் மாறுச்சுன்னா, எவ்வளோ ஆங்கிள் டீவியேட் ஆகுது, அப்படி எவ்வளோ ஆங்கிள் டீவியேட் ஆகுதுங்கிற மெஷர்மெண்ட்டை வந்து ஏபிஎஸ் மாடியூலுக்கு வந்து ஃபீட் பண்ணுது. அந்த மாடியூல் என்ன டிசைட் பண்ணும்னா, இவ்வளோ ஆங்கிள் டீவியேட் ஆச்சுன்னா, இந்தந்த வீலுக்கு ஸ்பீடு வந்து கம்மி பண்ணணும் அப்படிங்கிறத சென்ஸ் பண்ணி, அதுக்கப்புறமா பிரேக்கிங் வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணும். அப்போ எந்தவித டிஸ்டர்பன்ஸும் இல்லாம ஈஸியா நீங்க டைவர்ட் பண்ணி உங்களோட கார எடுத்துட்டு போ முடியும். இதுவும் வந்து நம்ம அடிக்கடி ரோட்ல ஃபேஸ் பண்ற ஒரு சினாரியோன்னு சொல்லலாம். அப்ப இதுக்கும் இந்த ஏபிஎஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்ப ஃபீட்பேக் சிஸ்டம் அப்படிங்கிறத இப்ப நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நான் சொல்லியிருந்தேன். இப்ப ஃபீட்பேக்ங்கிறது என்ன? லைவ் டேட்டா உங்களுக்கு அந்த ஏபிஎஸ் மாடியூலுக்கு கிடைக்கணும். கார் எவ்வளோ ஸ்பீடா போகுது அப்படிங்கிறது. அப்போ ஒரு ஸ்பீட் சென்சார் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கும். இங்க நீங்க பார்க்கலாம். இதுதான் வந்து அந்த ஸ்பீட் சென்சார். இது எப்படி சென்ஸ் பண்ணுது அப்படின்னா, இந்த மாரி ஒரு அசெம்பிளி வந்து உங்களோட இங்க இந்த வீலோட அசெம்பிளில இன்டிகிரேட் ஆகியிருக்கும். இல்ல நான் கொஞ்சம் க்ளோஸ்ல கூட உங்களுக்கு நானு காமிக்கிறேன். இந்த இடத்துல பல்லு பல்லா இருக்கிறத வந்து நீங்க பார்க்குறீங்க. இது ஒரு பேட்டர்ன். எல்லா பிராண்ட்லயும் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு கிடையாது. ஒரு சிலதுல ஒரு மாரி மேக்னெட்டிக்ல டிஃபரெண்ட்டா கூட நீங்க பார்க்க முடியும். பட் இது ரொம்ப பேசிக்கா இருக்கிற ஒரு மெத்தட். இதுல சென்சார் வந்து உங்களுக்கு இப்படி ரீட் பண்ணும்போது, உங்களுக்கு வந்து சிக்னல் என்ன ஆகுது அப்படின்னா, கட்டாயி வரும். ஏன்னா நடுவுல வந்து ஒரு ஓப்பன் இருக்கிறதுனால. அப்போ எவ்வளோ ஸ்பீடா அந்த கட்டாயி இந்த சிக்னல் வந்து இத ரீட் பண்ணுது, இந்த சென்சார் அப்படிங்கிறத வச்சு தான் இந்த வீல் வந்து எவ்வளோ ஸ்பீடா ரன் ஆகுது அப்படிங்கிறத இந்த ஏபிஎஸ் மாடியூலுக்கு டேட்டா வந்து ஃபீட்பேக் போகும். அப்போ இது 4 வீல்லயுமே இந்த ஸ்பீட் சென்சார் இருக்கும். இது மிகப்பெரிய ரோல் வந்து ப்ளே பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ 2 வீல் வந்து மண்லயும், 2 வீல் வந்து தார் ரோட்லயும் இருக்கு அப்படின்னா, மண்ல இருக்கிற வீல் அதிகமா ஸ்லிப் ஆகும். இந்த பக்கம் இருக்கிற வீல விட, அந்த பக்கம் இருக்கிற வீலோட ஸ்பீடு வந்து அதிகமா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ அதிகமா இருக்கிற ஸ்பீடுக்கு பிரேக்கிங் வந்து கொஞ்சம் அதிகமா இம்ப்ளிமெண்ட் பண்ணி, இந்த ஸ்பீடையும் மேட்ச் பண்ணா தான் வெஹிக்கிள் வந்து ஸ்ட்ரெயிட்டா போகும். எப்ப ஸ்பீட் வேரியேஷன் 2 வீல்ல இருக்கோ, லோயர் ஸ்பீட சென்டர் பாயிண்ட்டா வச்சு, ஹையர் ஸ்பீட்ல தான் வந்து உங்களுக்கு கார் இப்படி ரொட்டேட் ஆக ஆரம்பிக்கும். அத அவாய்ட் பண்றதுக்கு இந்த மாரி ஸ்பீட ரீட் பண்ணி, பிரேக்கிங் அந்தந்த வீலுக்கு மட்டும் அப்ளை பண்ணி, கார வந்து ஸ்டேபிளா வந்து உங்களுக்கு போக வைக்கும். அதுவும் இந்த ஏபிஎஸ் ஓட ஒரு முக்கியமான வேலை அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது ட்ராக்ஷன். அப்ப ட்ராக்ஷன்ல என்ன நடக்குது? ஒரு மட்டுல போய் ஒரு வீல் மாட்டிக்கிச்சு. அத ட்ராக்ஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணி உங்களுக்கு அந்த கார வெளியில கொண்டு வரணும்னா, அதுக்கும் இதுதான் மேஜரா ரோல் வந்து ப்ளே பண்ணுது. அப்ப இது என்ன பண்ணும்? அந்த ட்ராக்ஷன்ல சகதியில மாட்டின வீல் அதிகமா வீல் ஸ்பின் ஆகும். மேல இருக்கிற வீல் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஸ்லோவா ஆல்மோஸ்ட் நோ மூவ்ங்கிற கண்டிஷன்ல இருக்கும். அப்ப இதுல பிரேக்கிங்க வந்து இதுல இம்ப்ளிமெண்ட் பண்ணி, பிடிச்சு அந்த வீல உட்டு, ட்ராக்ஷன உங்களுக்கு இம்ப்ரூவ் பண்ணி தான் அந்த கார நம்மளால வெளியில எடுக்க முடியுது. அப்ப ட்ராக்ஷன் கண்ட்ரோல்ங்கிறது ஒண்ணு இருக்கு. பட் இருந்தால் கூட இந்த ஏபிஎஸ் ஓட இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாம உங்களால அது பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. இப்ப நெக்ஸ்ட் இஎஸ்சின்னு வச்சுக்கலாம். அதாவது எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஒரு கார்னரிங் வந்து நம்ம எடுக்கும்போது நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். எப்படி வந்து அவுட்டர் மோஸ்ட் இருக்கிற வீல் வந்து கொஞ்சம் ஹையர் ஸ்பீட்லயும், இன்னர் மோஸ்ட் இருக்கிறது கொஞ்சம் லோயர் ஸ்பீட்லயும் இருக்கும். அது எப்படி வேரி பண்றது அப்படின்னா, அதுவும் இந்த ஏபிஎஸ் மாடல் தான். பிரேக் அப்ளை பண்ணி ஸ்பீட வந்து உங்களுக்கு வீலுக்கு கொஞ்சம் லோ பண்ணி, அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு ஈஸியா வந்து உங்களுக்கு கார்னரிங் எடுக்க அலோவ் பண்ணுது. அப்போ இந்த ஏபிஎஸ் தான் மாஸ்டர் மைண்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த கார்ல பிரேக்கிங் ரிலேட்டட், ஸ்டெபிலிட்டி ரிலேட்டடான அத்தனை விஷயத்தையும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. இன்ஃபேக்ட் நீங்க வந்து ஒரு ஸ்லிப்பரியான ஒரு மழை பெஞ்சிட்டு இருக்கிற ரோட்ல போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நீங்க ஆக்ஸலரேட்டர் அதிகமா குடுத்தா கூட கார் அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு மூவ் ஆகாம இந்த ஏபிஎஸ் தான் பாதுகாக்கும்.
3XOல இதோட ஷூட்டை வந்து நாங்கள் இதோட டெஸ்டிங்கை ட்ராக்ல ஒரு நல்ல ஒரு மாதிரியான பாலிஷான ரோடில் தண்ணி விட்டு அந்த டெஸ்ட் பண்ணி காமிச்சிருப்போம். அதில் என்ன நடந்திருக்கும், நீங்கள் என்ன தான் நீங்கள் வந்து ஆக்சிலேட்டர் கொடுத்தாலும் காரோட மூவ்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்லோவாக தான் மூவ் ஆகும். அதுக்கும் இது ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த ஏபிஎஸ் அப்படிங்கிறது கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா இந்த காரோட டெக்னாலஜி, இதோட சேஃப்டி அப்படிங்கிறது பல மடங்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் இந்த ஏபிஎஸ் ஒரு முக்கியமான ரோல் ஆட்டோமொபைலில் ப்ளே பண்ணுது. இதோட கண்டுபிடிப்பு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் கொடுத்தது அப்படிங்கிறது யாராலையும் மறுக்க முடியாது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட ஸ்டார்டிங்லேயே நான் சொல்லியிருந்தேன், நம்ம கூட ஒரு எக்ஸ்பர்ட் இருக்க போறாரு. இந்த ஏபிஎஸ் ரிலேட்டடாக நமக்கு மெயின்டெனன்ஸ் ரிலேட்டடாக இருக்கிற கொஸ்டின்ஸ் வந்து அவர்கிட்ட நம்ம கேட்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம கூட ஹை ப்ரோ. ஹை. தேங்க்யூ ஸோ மச். ப்ரோ தான் நமக்கு ஒவ்வொரு தான் இந்த மாதிரி டெக்னிக்கல் கண்டென்ட் பண்ணுறதுக்கு அவரோட பிளேஸை கொடுத்து பார்ட்ஸையும் உடச்சி நம்ம கையில் கொடுத்துருவாரு. ஸோ ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக அப்படி தான் உங்களுக்கு எங்களால் கன்வே பண்ண முடியுது. ப்ரோ, இந்த ஏபிஎஸ் ரிலேட்டடாக ஒரு சில கொஸ்டின்ஸ். இப்போ இந்த ஏபிஎஸ்ல நம்ம காரில் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது? பிரேக்கே பிடிக்காமல் போகுமா, இல்லை அது என்ன? இல்லை அந்த மாதிரியான கேஸ் நடக்காது. இதில் ஏதாவது டெக்னிக்கல் இஷ்யூ வந்தால் ஏபிஎஸ் லைட்டுன்னு சொல்லி வார்னிங் லைட் வந்துடும் உள்ள எல்லோ கலரில். அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கும். ஆமாம், டிஸ்பிளேல வந்துடும் நம்ம. ஓகே, இப்போ அதில் இந்த மாடியூலில் பிரச்சனைனா தான் வருமா, இல்லை சென்சாரில் பிரச்சனைனாலும் அந்த ஏபிஎஸ் லைட்? சென்சாரில் பிரச்சனைனாலும் வரும், மாடியூலில் பிரச்சனை, அதாவது இந்த பிரேக்கிங் ரிலேட்டடாக எங்கே பிரச்சனை இருந்தாலும் அதில் க்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, அப்படி க்ளோ ஆனதுக்கு அப்புறமா நம்ம ஓட்டும் போது நமக்கு என்ன ஃபீல் கிடைக்கும்? பிரேக் பிடிக்குமா? பிரேக்லாம் பிடிக்கும். பட் இது வந்து ஃபெயிலியர் ஆகாது. எப்பவுமே இந்த ஏபிஎஸ் மாடியூல் வந்து ஃபெயிலியர் ஆகாது. பட் இதில் இருக்க இந்த எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் ரிப்பேர் ஆகும். அந்த ரிப்பேர் ஆகும்போது தான் நமக்கு இதை வந்து ரீப்ளேஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் இந்த மாதிரிலாம் வரும் இதில். ஓகே, இப்போ நமக்கு எனக்காக நீங்கள் வீடியோக்கு இதை கொடுத்ததே வந்து கட் பண்ணி தான் எடுத்து கொடுத்தீங்க. ஆமாம். அப்போ இந்த மாடியூலில் பிரச்சனை அப்படின்னா நம்மளால சர்வீஸ் பண்ண முடியுமா? பிரேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் அதை சர்வீஸ் பண்ணுறத வந்து அட்வைஸ் கிடையாது. ஓகே, அதனால் இதை ரீப்ளேஸ் பண்ணுறது தான் நல்லது எப்போவுமே இது. ஓகே, இப்போ ஏதோ ஒரு சென்சார் போயிடுச்சு. இப்போ நாங்கள் வீடியோவில் பேசியிருக்கிறோம், லைக் ஸ்பீட் சென்சார் இருக்கலாம், யார் சென்சாராக இருக்கலாம். இதில் ஏதாவது ஒரு சென்சார் போயிடுச்சுன்னா இந்த சென்சார் தான் போயிடுச்சு அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கும்? நம்ம ஸ்கேனிங் டூல் இருக்கு, இன்னைக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜி வந்துருச்சு. அதுக்கேற்ற மாதிரி பார்க்கறதுக்கு எல்லாமே அது சிமுலேஷன் டெஸ்ட் போட்டு பார்க்கலாம். எந்த வீல் ஸ்பீடு வந்து சிக்னல் வந்து லோவாக கொடுக்குது அப்படின்றது நம்ம சிஸ்டம் போட்டு செக் பண்ணும்போது நமக்கு தெரிஞ்சிடும். அப்போ அந்த சென்சார் போயிருந்தால் சென்சார் பார்க்கலாம். அது சர்க்யூட் ஓப்பன் ஒயர் ஏதாவது எலி கடிச்சிருக்கு. மேக்ஸிமம் கம்ப்ளைண்ட் எலி கடிக்கும் இந்த ஏபிஎஸ் ஒயர்ஸ் எல்லாமே. ஓகே, அந்த மாதிரி எதாவது இருந்தாலும் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அது. ஓகே, இப்போ நீங்கள் நிறைய வெஹிக்கிளுக்கு ஏபிஎஸ் ஆக்சுவலாக மாற்றி கொடுத்துருக்கீங்க. நீங்கள் சொன்ன ஒரு காரணம் எலி கடிச்சது அப்படின்னு சொன்னீங்க. இதை தவிர வேற என்ன ரீசனாக இருக்க முடியும்? இந்த பம்பு வந்து மோட்டார் வந்து கண்டினியூஸாக ரன் ஆகிட்டே இருக்கும். அது என்னன்னா எலக்ட்ரிக்கலில் வந்து ஷார்ட் சர்க்யூட்டு, பேட்டரி ரீப்ளேஸ் பண்ணும்போது இந்த மாதிரி இது வந்து அதிகப்படியான ரன்னிங்ல இருக்கும்போது மோட்டார் வந்து ஹீட் ஆகி இந்த கண்ட்ரோல் மாடியூல் வந்து கம்ப்ளைண்ட் வந்துடும். இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட் தான் வரும் இதில். ஓகே, ஓகே, இப்போ இதை மாற்றணும் அப்படின்னா நமக்கு எவ்வளோ பட்ஜெட் ஆகும்? அதாவது இப்போ மாருதி இந்த மாதிரி வெஹிக்கிள்லாம் எடுத்தீங்கன்னா ஒரு 10 to 20 இந்த ரேஞ்சுக்கு வந்துடும். இப்போ நீங்கள் வோல்க்ஸ்வாகன், ஸ்கோடா இந்த மாதிரியான வெஹிக்கிள் போகும்போது லேக் அபோவ் தான் போகும் இது மாடியூலோட காஸ்ட். இதோட ஃபுல் மாடியூல் 1 லட்சத்துக்கு மேலே போயிடும். 1 லட்சத்துக்கு மேலே போகும். நான் சொல்றது புதுசு. நம்ம இதை வந்து ஒரு யூஸ்ட் மார்க்கெட்டில் போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 30, 40 இந்த ரேஞ்சிலே கூட மாற்றலாம். ஓகே, ஓகே, தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த ஏபிஎஸ் அப்படிங்கிறது நம்ம காருக்கு ஏன் அவ்வளோ இம்பார்ட்டன்ட், ஏன் கவர்மெண்ட்டை இதை கண்டிப்பாக காரில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ரூல் போட்டிருக்காங்க, காருக்கு இது எந்த அளவுக்கு தேவையான ஒரு சேஃப்டி ஃபீச்சர் அப்படின்னு சொல்லி. ஸோ ஹோப் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். மீண்டும் அடுத்து வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பர்லா. பை.